வணக்கம். நான் டாக்டர் நம்மாழ்வாரோட ஸ்டூடெண்ட். நாமக்கல் பாலமூர்த்தி பேசுகிறேன். இந்த பூண்டு விவசாயம் பண்ணணும், அதை கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான டிப்ஸ். வீட்டு தோட்டத்தில் இப்படி இந்த பூண்டை எடுத்து நீங்கள் குச்சியில் தான், இந்த விளக்கமாத்து குச்சி இருக்கு இல்லையா, அந்த விளக்கமாத்து குச்சியிலையோ இல்லை ஊதுபத்தி முடிஞ்சு போயிடுது இல்லையா, ஊதுபத்தி எரிய வச்சு முடிஞ்சு போயிடும் இல்லையா, அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தண்ணி வச்சு பாருங்கள், வேரில் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஒரு 10 days நீங்கள் அப்படி நிழலில் வச்சுருங்க. எப்படி அழகான முளைப்பும் வந்துருச்சு, அழகான வேர்கள் வந்திருக்கு. இதை அப்படியே பிளான் பண்ணிட்டால் போதும். நம்ம எந்த தொட்டிலையோ எதுலேயோ ஒரு கண்டெய்னரில் பாட் மிக்ஸ் போட்டுட்டு, அதாவது செம்மண், மண்புழு உரம், கோகோஃபீட் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா, பிளான் பண்ணிட்டோம்னா நமக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பூண்டு ரெடி ஆகும். ஒரு 20 நாள் 25 நாள், அந்த வெங்காயத்துக்கு எவ்வளோ நாள் இருக்கோ அந்த மாதிரி. இதே வெங்காயம் டைப்பான ஒன்று தானே இது, ஆனியன் பல்பு. அதே மாதிரி நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடச்சிடும். உங்களுக்கு அந்த பூண்டு பெரிய பூண்டாக கிடச்சிடும். பூண்டு விற்கிற விலையில் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணணுமான்னு எங்கள் வீட்டில் திட்டினாங்க. இருந்தாலும் நான் இதை செஞ்சுட்டேன். அழகாக வந்திருக்கு, அழகாக வேர்கள் அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.